السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل تعالوا أتل ما حرم ربكم عليكم ألا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم ووصينا الإنسان بوالديه حسنا وإن جاهداك لتشرك به ما ليس لك به علم فلا تطعهما صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام يد المعطي العليا وابدأ بمن تعول أمك وأباك وأختك وأخاك ثم الذين يعولون ثم الذين يعولون أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே மனிதர்களை மனிதர்களாக பிறக்கச் செய்து அவனுடைய கட்டளைப்படியே வாழ வேண்டும், வாழ்ந்து ஆக வேண்டும் என்ற உத்தரவோடு இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியிருக்கின்றான். இந்த உலகத்திலே மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு இரண்டு விதமான காரணங்களை ரப்பல் ஆலமீன் உருவாக்கி வைத்திருக்கின்றான். ஒன்று சபபே வாஹிரி என்று சொல்லக்கூடிய வெளிரங்கமான காரணம், இன்னொன்று சபபே பாத்தினி என்று சொல்லக்கூடிய அந்தரங்கமான காரணம். இந்த பகிரங்கமான காரணம், அந்தரங்கமான காரணம் என்ற இரண்டு காரணங்களை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை உருவாக்கி இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். ஆகவே நாம் மனிதர்களாக உலகத்தில் படைக்கப்படுவதற்கு, மனிதர்களாக பிறப்பதற்கு யார் இரண்டு பேர் காரணங்களாக இருந்தார்களோ அந்த இரண்டு பேருக்குரிய ஹக்கு, அவர்களுக்குரிய கடமைகள், அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி கடன், இவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றான். முதலாவது காரணம் யார்? உலகத்திலே நாம் ஒரு நல்ல மனிதர்களாக, எந்த விதமான குறைபாடுகள் இல்லாத, அங்கஹீனங்கள் இல்லாத ஒரு முழுமையான மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் என்றால், நாம் உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்படுவதற்கு முதல் காரணம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன்தான் சபபே பாத்தினி என்று சொல்லக்கூடிய அந்தரங்கமான காரணகர்த்தா. ஆகவே அந்த அந்தரங்கமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் தனக்குரிய கடமையை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அடியார்களை வலியுறுத்துகின்றானோ, எங்கெல்லாம் தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும், தனக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்கின்றானோ, அந்த இடங்களில் எல்லாம் சபபே வாஹிரி என்று சொல்லக்கூடிய வெளிரங்கமான காரணகர்த்தாவையும் குறிப்பிட்டு அவர்களுக்குரிய கடமையும் சேர்த்து நிறைவேற்றுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். அது என்ன? அந்தரங்கமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நாம் செலுத்த வேண்டிய காரியங்கள் என்ன, காரணங்கள் என்ன? அப்படி மனிதர்களாக நாம் படைக்கப்படுவதற்கு வெளிரங்கமான காரணமாக இருந்தவர்கள் யார்? அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன, காரியங்கள் என்ன, நன்றி கடன் என்ன என்பதை நாம் விளங்கி செயலாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான்,
குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்களை அழைத்து சொல்லுங்கள், தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், நீங்கள் வாழுங்கள், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ரப்பு உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றான், எதையெல்லாம் தடுத்திருக்கின்றான் என்று முதலில் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எதையெல்லாம் தடுத்திருக்கின்றான்? முதலில் நீங்கள் மனிதர்களாக படைக்கப்படுவதற்கு முதல் காரணகர்த்தாவாகிய ரப்புல் ஆலமீன் அவனுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன, முதல் காரியம் என்ன? அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் எந்த காலகட்டத்திலும் எந்த விதத்திலும் இணை வைத்து விடக்கூடாது. இதுதான் அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கிய முதல் விஷயம். அந்த அல்லாஹ்வுக்கு எதையுமே எந்த விஷயத்திலும் இணை வைத்து விடக்கூடாது, ஷிர்க் வைத்து விடக்கூடாது. மற்ற ஹராம்கள் எல்லாம் அடுத்தடுத்து. ஏனென்றால் இந்த ஹராமை மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத ஹராம் இது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஆகவே முதல் ஹராமே என்னவென்றால் அல்லாஹ்வுக்கு எதையும் எந்த விதத்திலும் இணை வைத்து விடாதீர்கள் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், ஒபில் வாலிதைனி இஹ்சானா, அடுத்த உலகத்தில் நீங்கள் பிறப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த, வெளிரங்கமான காரணமாக இருந்த உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நோவினை செய்யாதீர்கள். அடுத்த ஹராம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே என்று சொன்ன ஹராமுக்கு அடுத்த ஹராம், பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யாதீர்கள். பெற்றோர்களிடத்திலே அல்லாஹ் சொன்ன கட்டளைப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி முறையாக நடந்து கொள்ளுங்கள், அழகாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை நபியே அந்த மக்களை அழைத்து நீங்கள் முதலில் சொல்லிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன முதல் கடமையே என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள். அடுத்தபடியாக உலகத்திலே பிறப்பதற்கு அடுத்த காரணகர்த்தாவாகிய உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள், பெற்றோருடைய மனது புண்படும்படி நடக்காதீர்கள் என்ற இரண்டு விஷயங்களை ரப்புல் ஆலமீன் வலியுறுத்துகின்றான். இதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வகதா ரப்புக, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தீர்ப்பளிக்கின்றான். உங்கள் இரட்சகனாகிய அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிக்கின்றான் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று. என்ன விஷயங்கள்? அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளித்து விட்டான். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர யாரையுமே வணங்கக்கூடாது, அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. அதே விஷயம்தான், அதே வார்த்தை தான். வணக்கம் என்பது, இபாதத் என்பது அவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அடுத்து ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு மாறு செய்வதோ, நோவினை செய்வதோ, தீங்கு செய்வதோ கூடாது. மேலும் அன் அஷ்குரலி, எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று தீர்ப்பளிக்கின்றான் அல்லாஹ் சொல்கின்றான். மேலும் அவன் தீர்ப்பளிக்கின்றான், எப்படி? எனக்கு, நான் உங்களை படைத்ததற்காக எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஒலி வாலி தைக்க, அடுத்தவனுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு இணை வைக்க கூடாது, என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடாது. மேலும் நன்றி செலுத்துவதாக இருந்தால் முதலில் நன்றி கடப்பட்டவன் எனக்கு, அல்லாஹ் சொல்கின்றான், முதலில் நன்றி கடப்பட்டவன் எனக்கு, அடுத்து உன்னுடைய பெற்றோருக்கு. ஆகவே உன்னுடைய பெற்றோருக்கும் ரப்புல் ஆலமீன் ஆகிய எனக்கும் நீ நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று உனக்கு ரப்புல் ஆலமீன் உத்தரவிடுகின்றான் என்றும் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கின்றான். கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களாக நமக்கு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, பெற்றோருடைய முக்கியத்துவம் என்ன, அவர்களுடைய சிறப்புகள் என்ன, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிய மகத்துவம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நம்மில் யார் ஒருவருக்குமே தெரியாமல் இல்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும் பெற்றோருடைய முக்கியத்துவம் என்ன, பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெற்றோருக்கு ஒரு சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எங்கே நமக்கு குளறுபடி ஏற்படுகிறது என்றால், எந்த விஷயத்திலே யாரை முன்னிலைப்படுத்துவது, எந்த விஷயத்திலே யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பதெல்லாம் நமக்கு குளறுபடி ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அன்சிலின் நாஸ மனாசிலஹும், மனிதர்களில் அவரவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுங்கள். யார் யாருக்கு என்னென்ன கடமையோ, யார் யாருக்கு என்னென்ன ஹக்கோ, யார் யாருக்கு என்னென்ன அந்தஸ்தோ, ஆங்கிலத்தில் சொல்றாங்க புரோட்டோகால், அந்த புரோட்டோகால் படி யார் யாருக்கு என்னென்ன அந்தஸ்தோ அந்த அந்தஸ்தை வரிசைப்படுத்திக் கொடுங்கள். ஒருவருக்குடைய அந்தஸ்தை மற்றவர் கொடுத்து விடாதீர்கள்.
உதாரணமா சொல்வதா இருந்தால் அப்படி ஒருவருடைய அந்தஸ்தை மற்றவர் கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு ஆளாக்கி விடுவான். எப்படி? அல்லாஹ் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும், நபிமார்கள் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை நபிமார்கள் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய அவுலியாக்கள் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அவுலியாக்கள் கொடுக்க வேண்டும், அது மனிதர்கள் சக மனிதர்கள் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை சக மனிதர்கள் கொடுக்க வேண்டும். இதிலே ஒரு மனிதன் ஃபர்க் மராத்திப் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து பேதம் ஏற்படுத்தி விடுவானேனால், நிலை பேதம் ஏற்படுத்தி ஒருத்தர் கொடுக்க வேண்டிய நிலை இன்னொருத்தர் கொடுத்து விடுவானேனால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்கி விடுவான், அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டே வெளியேறக்கூடிய அவன் நிலைக்கு ஆளாகி விடுவான். அல்லாஹ் கொண்டு வேண்டிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்க வேண்டும். இதிலே மாற்றம் செய்தால், இதிலே தலைகீழ் மாற்றம் செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுவான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை தூதர் கொடுக்க வேண்டும், அவர் அல்லாத அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவுலியாக்கள் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். இதிலே மாற்றம் செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான். இந்த விஷயத்திலே மனிதர்கள் குளறுபடி ஏற்பட்டு எப்படி அவரவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்திலே அவரவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஒருவன் முரண்பட்டு விடுவானேனால், பேதம் ஏற்படுத்தி விடுவானேனால் அங்கே என்ன ஏற்படும்? அவனுடைய ஈமானுக்கே பங்கம் ஏற்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டிய அவள் நிலைக்கு ஆளாகி விடுவான். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களில் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, பெற்றோருக்கு எந்தெந்த விஷயங்களில் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், எப்படிப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும், எந்தெந்த விதத்திலெல்லாம் நாம் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயத்திலும் மாறு செய்யலாம் என்பதையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு வரையறை தந்து விட்டான், தன்னுடைய கட்டளையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும். அருமை சகோதரர்களே, இங்கே ரப்புல் ஆலமீன் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் சற்று உணர்ந்து கொள்வோமேனால், ஒரு மனிதன் உலகத்திலே படைக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக பெற்றோர்கள் இருப்பதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் தனக்கு செலுத்த வேண்டிய கடமையாகிய முக்கிய கடமையாகிய இபாதத்தை குறிப்பிட்டு சொல்கின்றானோ, தன்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்கின்றானோ, அவ்விடத்திலெல்லாம் பெற்றோரை சேர்த்து சொல்கின்றான். அடுத்தபடியாக பெற்றோருக்கு கடமை செய், பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நட, பெற்றோர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய், பெற்றோர்களுக்கு மாறு செய்யாதே. இது ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக சொல்லக்கூடிய முக்கியமான அத்தியாவசியமான கடமை. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். எதுல் உல்யா எதுல் முஅத்தி ஹுவல் உல்யா. ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்றால், மற்றவர்கள் உதவி செய்கிறான் என்றால், அந்த உதவி செய்யும் கரம் தான் உலகத்திலே உயர்ந்த கரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுல் முஅத்தி ஹுவல் உல்யா. உதவி செய்யக்கூடிய கரம், வழங்கக்கூடிய கரம், அதுதான் உலகத்திலே உயர்ந்த கரம். வழங்குவதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், யார் யாருக்கு வழங்க வேண்டும், அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார்கள். வபதா பிமன் தஊலு உம்மக். நீ எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், தர்மம் செய்வதையும் உதவி செய்வதையும் தானம் செய்வதையும் நீ யாரிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், முதலில் உன்னுடைய தாயிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உன்னுடைய தாய்க்கு செலவுக்கு தேவையானதை, உன்னுடைய தாய்க்கு தேவையான பொருளை, தேவையான பணத்தை, தேவையான செல்வத்தை, அல்லது என்ன தேவைப்படுகின்றதோ அதை தாய்க்கு கொடுக்க வேண்டும். என்ன தேவைப்படுகிறது என்றால், வெறும் பணத்தை மட்டுமல்ல, வெறும் காசை மட்டுமல்ல, அல்ல தாயுடைய பேரிலே ஒரு அக்கவுண்ட் ஆரம்பித்து அந்த அக்கவுண்ட்ல செக் போடுவது மட்டுமல்ல, தாய்க்கு என்ன தேவை, தாயுடைய தேவை என்ன. சில சமயங்களில் தாய்க்கு தன்னுடைய மகனுடைய அன்பு தேவைப்படும், சில சமயங்களில் தாய்க்கு தன்னுடைய மகனுடைய உதவி தேவைப்படும், சில சமயங்களில் தாய்க்கு தன்னுடைய மகனுடைய முகம் தேவைப்படும். என்னுடைய மகனுடைய முகத்தை பார்த்தாலே போதும் என்று தாய் பரிதவிப்பாள். ஆகவே எந்தெந்த நேரத்திலே தாய்க்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உதவ வேண்டும். தாய்க்கு உன்னுடைய அன்பு தேவைப்பட்டால் அன்பை கொடுக்க வேண்டும், உன்னுடைய அரவணைப்பு தேவைப்பட்டால் அரவணைப்பை கொடுக்க வேண்டும், உன்னுடைய ஆதரவு தேவைப்பட்டால் ஆதரவை கொடுக்க வேண்டும், உன்னுடைய உதவி தேவைப்பட்டால் உதவி கொடுக்க வேண்டும். ஏன், சில சமயங்களில் தாய்க்கு உன்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய முகத்தை தாய் காட்ட வேண்டும். ஆகவே தாய்க்கு வெறும் பணம் கொடுத்தால் மட்டும் போதாது. தாய்க்கு ஒரு பணத்தை கொடுத்து விட்டோம், அந்த பணத்தை வைத்து யாரோ ஒரு செவிலியை நியமித்து விட்டோம் அல்லது ஒரு நர்ஸை நியமித்து விட்டோம், அவர் வைத்து பார்த்துக் கொள்வார். இல்லை, தாய்க்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உதவ வேண்டியதுதான் பிள்ளைகளுடைய கடமை. அப்படி கொடுக்கக்கூடிய கரம் தான் உயர்ந்த கரமாக உன்னதமான கரமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து தாயை முடித்துவிட்டு அடுத்து உன்னுடைய தந்தை. தாய்க்கு அடுத்தபடிதான் தந்தை. முதலில் தாய், அடுத்து உன்னுடைய தந்தை, அதற்கு பிறகு உன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள், உன்னை அடுத்து உறவினர்கள் யார் யாரெல்லாம் நெருக்கமாக வருவார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது மனிதர்களில் யாருக்கு முதன்மை கொடுக்க வேண்டும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வரையறுத்து தருகின்றார்கள்.
ஆகவே அருமை சகோதரர்களே, ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உலகத்திலே மனிதர்களில் அதிகமா யாருக்கு கடமைப்பட்டுள்ளேன் என்று கேட்டார்கள். ஏனென்றால் அந்த சஹாபி அடிக்கடி பெருமானாருடைய சபையிலே சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு இந்த இஸ்லாத்தை கொடுத்தான், உங்கள் மூலமாக எனக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், ஆகவே காலம் முழுவதும் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேன் என்று அடிக்கடி சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே சொல்வார்கள். அந்த சஹாபி ஒரு நாள் பெருமானாருடைய வாயிலிருந்தே வர வேண்டும், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலே நான் அதிகமாக யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன்? அந்த சஹாபி நினைத்துக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னைத்தான் சொல்வார்கள் என்று. நீ எனக்கு தான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சிட்டு கேட்கிறாங்க. ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உம்மக், உன்னுடைய தாய்க்கு என்று சொன்னார்கள். நீ உலகத்திலே அதிகமா நன்றி கடன் பட்டிருப்பது உன்னுடைய தாய்க்கு என்று சொன்னார்கள். அந்த சஹாபி கேட்டார்கள், அடுத்து சும்மமன், அடுத்து யார சொல்லலாம்? இரண்டாவது, சரி முதல்ல தாய், செகண்ட் பிரியாரிட்டி யாருக்கு? அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உம்மக், உன்னுடைய தாய்க்கு. செகண்ட் பிரியாரிட்டி தாய்க்கு. அந்த சஹாபி விடவில்லை, சும்ம, அதற்கு அடுத்து யார் சொல்லலாம்? அதற்கு அடுத்தது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, உம்மக், உன்னுடைய தாய்க்கு. ஆக 3 முறை அந்த சஹாபி திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமா நன்றி கடன் பட்டது யாருக்கு? உன்னுடைய தாய்க்கு, உன்னுடைய தாய்க்கு, உன்னுடைய தாய்க்கு என்று சொல்லிவிட்டு 4வது அந்த சஹாபி விடவில்லை, சும்மமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அதற்கு அடுத்தது யார் என்று கேட்டவுடன் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அபாக், உன்னுடைய தந்தைக்கு என்று சொன்னார்கள். 3 முறை தாயை குறிப்பிட்டு விட்டு 4வது சொன்னார்கள், உன்னுடைய தந்தைக்கு. அந்த சஹாபி திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கடைசி வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெயரை சொல்லவில்லை. ஒரு மனிதன் நீ முதலில் நன்றி கடன் பட்டிருப்பது உன்னுடைய தாய்க்கு. மனிதர்களில் ரப்பல் ஆலமீனுக்கு முதல் கடமை, படைப்பினங்களில் முதலில் நன்றி கடன் பட்டது உன்னுடைய தாய்க்கு, உன்னுடைய தாய்க்கு, உன்னுடைய தாய்க்கு. 4வதாக அவருடைய தந்தைக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, ஏன் தாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம்? நம்ம எல்லோருக்கும் தெரியும், தெரியாத விஷயம் அல்ல. ஒரு மனிதனுடைய பிறப்பிலும் அந்த பிறப்பினால் ஏற்படக்கூடிய வேதனைகளிலும் அவஸ்தைகளிலும் அந்த பிறந்த பிறகு ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலும் தந்தையை விட தாய்க்கு தான் அதிகமான பங்கு உண்டு. தந்தைக்கு எந்த பங்கும் கிடையாது. ஒரு மனிதனை பெற்றெடுப்பதிலே தந்தைக்கு பெரிய அளவில் பங்கேற்றம் கிடையாது. அவன் தேவை நிறைவேற்றி கொண்டு சென்று விடுகின்றான். அதற்கு பிறகு அந்த குழந்தையை உருவானதிலிருந்து அந்த குழந்தையினால் ஏற்படக்கூடிய சிரமம், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, நாம் மனிதனுக்கு வசியத் செய்தோம், மனிதனுக்கு அறிவுறுத்தினோம். என்ன அறிவுறுத்தினோம்? பிவாலிதைஹி ஹுஸ்னா, அவன் தன்னுடைய பெற்றோரிடத்தில் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவனுடைய பெற்றோர், ரப்பல் ஆலமீன் பெற்றோர் என்று சொல்கின்றான், தாய் தந்தை 2 பேரும் சேர்த்து. அவனுடைய பெற்றோரிடத்தில் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். ஏன் தெரியுமா? அந்த பெற்றோரிலேயே அதிக முக்கியத்துவம் யாருக்கு தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு ஹவுனன் அலா ஹவுனின், அவனுடைய தாய் அவனை சிரமத்திற்கு மேல் சிரமத்தை தாங்கி இவனை சுமந்திருந்தாள். ஹமலத்துஹு உம்முஹு ஹவுனன் அலா ஹவுனின், அவனுடைய தாய் இவனுடைய சிரமத்திற்கு மேல் சிரமத்தை மேற்கொண்டு இவனை சுமந்திருந்தாள். அது மட்டுமல்ல, அவனை சுமந்து 10 மாதம் 8 மாதம் 9 மாதம் வயிற்றிலே சுமந்து தன்னுடைய கருவிலே சுமந்து கடுமையான பிரசவ வேதனையில பெற்றெடுத்த பிறகு வஃபிசாலுஹு ஃபி ஆமைனி, அதற்கு பிறகும் 2 ஆண்டுகள் வரை தன்னுடைய உதிரத்தையே பாலாக கொடுத்தாள். ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் குர்ஆனிலே, தாயினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்றான், தன்னுடைய இரத்தத்தையே அவள் பாலாக கொடுத்தாள் 2 ஆண்டுகள். ஒரு ஆண்டு வரை, சுமார் 1 ஆண்டு வரை வயிற்றிலே கருவிலே சுமந்தது மட்டுமின்றி, பெற்றெடுக்கும் பொழுது கடுமையான பிரசவ வேதனைக்கு ஆளானது மட்டுமின்றி, பெற்றெடுத்த பிறகும் 2 ஆண்டுகள் வரை அவனுக்கு தன்னுடைய உதிரத்தை பாலாக கொடுத்தாள். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா மிகச்சிறந்த சஹாபி, ஒரு மிகப்பெரிய அறிஞரும் கூட. அவர்கள் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு வந்திருந்த பொழுது அன்னாரை அவர்களுடைய ஒரு மாணவர் வந்து சந்திக்கின்றார். சந்தித்து, ஹஜ்ரத் அவர்களே, நான் ஈராக்கிலிருந்து வருகின்றேன், என்னுடைய தாய் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் ஹஜ் செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய தாய்க்கு உடல் திரகாத்திரம் இல்லை. என்னுடைய தாயை வாகனத்தில் அழைத்து வரக்கூடிய அளவுக்கு எனக்கு பொருளாதாரத்தில் நான் திரகாத்திரம் இல்லை, எனக்கு பொருளாதார வலிமை இல்லை. தாயை ஹஜ்ஜுக்கு அழைத்து வரக்கூடிய அளவுக்கு அல்லது நடந்து வரக்கூடிய அளவுக்கு என்னுடைய தாய்க்கு உடல் வலிமை இல்லை. ஆனால் என்னுடைய தாயுடைய ஆசை மட்டும் வலுவாக இருந்தது, வலிமையாக இருந்தது, ஹஜ் செய்ய வேண்டும் என்று. ஆகவே நான் ஒரு முறை
மனதுக்குள் நினைத்துக் கொண்டேன், ஈராக்கில் இருந்து மக்காவுக்கு என்னுடைய தாயை என்னுடைய தோளிலேயே சுமந்து வந்து ஹஜ் செய்ய வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னுடைய தாயை தோள் மீதே சுமந்து வந்தேன். ஈராக்கில் இருந்து மக்கா வரை தோளில் இருந்தே நான் சுமந்து வந்தேன். சுமந்து வந்து என்னுடைய தாயை ஹஜ் செய்ய வைத்தேன், தவாஃபும் செய்ய வைத்தேன், சஹீம் செய்ய வைத்தேன் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தாபியை அந்த மாணவர் சொல்கின்றார். சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், ஹஜ்ரத் அவர்களே, நான் என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டேனா? என்னுடைய தாய்க்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்து விட்டேனா? என்னுடைய தாயுடைய தீராத ஆசை, என்னிடத்தில் பணமில்லை என்பதற்காகவோ என்னுடைய தாயிடத்தில் உடல் வலிமை இல்லை என்பதற்காகவோ அந்த ஆசையை நான் நிராசையாக ஆக்கிவிடவில்லை. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய தோளின் மீது சுமந்து வந்து ஹஜ் செய்ய வைத்தேன். என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றியவனா ஆகிவிட்டேனா என்று கேட்டார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மனிதருக்கு பதில் அளித்தார்கள், உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது பிரசவ வேதனையிலே அலறினாலே எத்தனை அலறல் இருப்பாள் உனக்கு தெரியாது. ஆனால் அவள் அலறிய அலறல்களில் ஒரு அலறலுக்கு கூட நீ ஈடு செய்யவில்லை. பிரசவத்திற்கு முன்னால் பட்ட வேதனைகள் அல்ல, பிரசவத்திற்கு பிறகு உன்னை பாதுகாப்பாக வளர்த்து ஆளாக்கி சீராட்டி பாராட்டி வளர்த்ததற்குள்ள அவள் பிரசவ வேதனை என்பது அலறினாலே அந்த அலறல்களில் ஒரு அலறலுக்கு கூட நீ ஈடு செய்யவில்லை என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இது உண்மை, ஏதோ மிகைப்படி சொன்ன வார்த்தை அல்ல, சத்தியமான வார்த்தை. அதனால்தான் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே அந்த பிரசவ வேதனையையும் பிரசவ வேதனையில் தாய்ப்படக்கூடிய வேதனையையும் அதன் பிரசவத்திற்கு பிறகு தன்னுடைய உதிரத்தையே அவள் தன்னுடைய குழந்தைக்கு பாலாக ஆதாரமாக கொடுத்ததையும் ரப்பல் ஆலமீன் சுட்டிக்காட்டி சொல்கின்றான். ஆகவே உன்னுடைய பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடங்கள். அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் அல்ல, எல்லாம் நமக்கு தெரியும். தாய்க்குள்ள முக்கியத்துவம் என்ன, பிள்ளைகளுக்குள்ள முக்கியத்துவம் என்ன, பிள்ளைகள் தாய்க்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன, தந்தைக்கு செலுத்த வேண்டிய முக்கியத்துவம் என்ன, நம்ம பல பேருக்கு தெரியும். ஆனால் இங்கே நமக்கு எங்கே குளறுபடி ஏற்படுகிறது என்றால், எங்கே நாம் குளறுகின்றோம் என்றால், எங்கே நாம் தடுமாறுகிறோம் என்றால், யாருக்கு என்ன அந்தஸ்து என்பதில் தான் தடுமாறி விடுகின்றோம். யாருக்கு எந்த விதத்தில் கட்டுப்படுவது எவ்வளவு கட்டுப்படக்கூடாது என்பதில் தான் தடுமாறுகின்றோம். ஏனென்றால் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லித் தருகின்றான், பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆனால் அந்த பெற்றோர் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லித் தந்தால் அப்பொழுது நீங்கள் பெற்றோருக்கு கட்டுப்படாதீர்கள். அதையும் தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். தாய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது தாயின் மீதுள்ள பாசத்தினால் அல்ல, தாய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது தாயின் மீதுள்ள அன்பினால் அல்ல, அதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஒரு மனிதன் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பது, தாய்க்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துவது, தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது எதற்காக? அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி கட்டளை எனக்கு விதித்து விட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளை இதை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் ஒரு மனிதன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை பூரணமாக பூர்த்தியாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அவன் அல்லாஹ்வுக்கு முழுமையான கட்டுப்பட்ட மனிதனாக இருப்பான். இல்லை என்றால் தாய்க்கு பணி செய்கிறேன் அல்லது தந்தைக்கு பணி செய்கிறேன், தாய் தந்தையருக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய அவல நிலைக்கு ஆளாகிவிடக் கூடும் என்பதனால் தான் ரப்பல் ஆலமீன் அதையும் தெளிவாக சொல்கின்றான். நாம் மனிதனுக்கு அறிவித்தோம், எப்படி அறிவித்தோம்? அவனுடைய பெற்றோருக்கு அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று. இன் ஜாஹதாக லிதுஷ்ரிகி பி மா லைஸ லக பி இல்ம், அறிவு கட்டத்தனமாக, அறிவில்லாமல் இல்ம் இல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படி உங்களை வற்புறுத்தினால் ஃபலா துத்திஹுமா, அப்பொழுது நீங்கள் அல்லாஹ்வுக்கு அந்த பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்காதீர்கள். உங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களிலே பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அன்பான முறையிலே, அழகான முறையிலே, மனம் நோகாத வழியிலே அழகான முறையில் எடுத்து சொல்லி, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி அவர்களையும் உண்மையான முஸ்லிம்களாக வாழச் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் பெற்றோர்கள் சொல்கிறார் என்பதற்காக ஹராமான விஷயங்களிலோ மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களிலோ பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதனால்தான் சகோதரர்களே, தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது ஒரு தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும் பொழுது மட்டுமல்ல, இறந்த பிறகும் அந்த கடமை தொடர்கிறது என்பதை ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். பெற்றோர் இறந்து விட்டாலும் மகனுக்கும் பெற்றோருக்குள்ள உறவு முறியாது. அந்த மகன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்கள் இறந்த பிறகும் தொடரும். எப்படி தொடரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள் புகாரி ஹதீஸிலே, இதா மாத்தல் இன்சான் இன்கத அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உலகத்தோடு அவனுக்கு இருந்த எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விட்டது.
அவனுடைய அமல்கள் துண்டிக்கப்பட்டு விட்டன, அவன் செய்த செயல்கள் துண்டிக்கப்பட்டு விட்டன, உலக மக்களோடு அவனுக்கு இருந்த உறவு அனைத்து துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆனால் 3 விஷயங்களை தவிர 3 விஷயங்கள் மட்டும் அவன் மரணித்து விட்டாலும் அவனுக்கு இந்த உலகத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அதில் ஒன்று என்ன? வலதுன் சாலிஹின் யதுஉ லஹு, அந்த பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள். நல்ல பிள்ளைகள் பெற்றோருக்காக துஆ செய்யும் பொழுது அந்த துஆ மட்டும் பெற்றோருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும், பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும், அவர்கள் மரணித்து விட்டாலும் சரியே. எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விட்டாலும் கூட ஒரு நல்ல பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்காக செய்யக்கூடிய துஆ மட்டும் துண்டிக்கப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் இதைத்தான் வலியுறுத்தி ரப்புல் ஆலமீன் சொன்னான் தன்னுடைய திருமறையிலே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். எப்படி? ரப்பி அவுஸிஅனி, ரப்பி அவுஸிஅனி, யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் புரி. எதற்கு? அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, நீ எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் வாலா வாலிதைய, என்னுடைய பெற்றோருக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடு. ஆக ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எதற்கு? தனக்கு செய்த உபகாரத்திற்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். தன்னுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் என்னென்ன உபகாரம் செய்திருந்தானோ அந்த உபகாரத்திற்காக இவன் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ்வுக்கு. பெற்றோர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருந்தாலும் சரியே, நன்றி செலுத்தவில்லை என்றாலும் சரியே, பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன உபகாரங்களை கொடுத்திருந்தானோ அந்த உபகாரத்திற்காக இந்த அடியான், இந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். ஆனால் அருமை சகோதரர்களே, இங்கு நாம் தாய் தந்தை என்று வரும் பொழுது ஒரு மனிதன் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்கின்றான், பெற்றோருக்கு பணிவிடை செய்கின்றான், பெற்றோரிடத்தில் அன்பாக இருக்கின்றான், அவருடைய தேவைகள் நிறைவேற்றி தருகின்றான். ஆனால் திருமணம் என்று வந்த பிறகு மனிதனுடைய நிலை அங்கே மாற்றம் ஏற்படுகின்றது. திருமணம் என்று வரும் பொழுது அவன் நிலையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. என்ன மாற்றம்? அதில் தான் நம்முடைய முஸ்லிம் இளைஞர்கள் அல்லது முஸ்லிம் ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிவிடுகிறார்கள். ஒன்று, தாயுடைய பேச்சை கேட்டு மனைவிக்கு துரோகம் செய்கிறார்கள், அல்லது மனைவியுடைய பேச்சை கேட்டு தாய்க்கு துரோகம் செய்கிறார்கள். அங்கே தாயா தாரமா என்று வரும்பொழுது அவனால் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அல்லது யாருக்கு எந்த விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது என்று தெரியாமல் அங்கு நிலை தடுமாறி விடுகின்றான். ஏனென்றால் இன்றைய நம்முடைய கூட்டு குடும்ப கலாச்சாரத்திலே ஒரு மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையா இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு குதிரை கொம்பு, பெரிய அபூர்வம். நிச்சயமாக 2 பேரும் நல்லவர்களாக இருந்தால்தான் அந்த மாமியார் மருமகள் 2 பேரும் ஒற்றுமையா இருக்க முடியும். இல்லை என்றால் மாமியார் மருமகள் பிரச்சனை என்பது எல்லா குடும்பத்திலும் உள்ளது. இங்கே பாதிக்கப்படுவோம் யார் என்றால் அந்த குடும்பத்துடைய ஆண்மகன். இங்கே மாமியார் மருமகள் பிரச்சனை வரும் பொழுது இவன் யாருடைய பேச்சை கேட்பது? தாயுடைய பேச்சை கேட்டு மனைவிக்கு துரோகம் செய்வதா அல்லது மனைவியுடைய பேச்சை கேட்டு தாய்க்கு துரோகம் செய்வதா? இங்கே நம்முடைய இளைஞர்கள் 2 விதமாக மாறிவிடுகின்றார்கள். சில சமயங்களிலே மனைவியுடைய பேச்சை கேட்டு ஒரேடியாக பெற்றோரை புறக்கணிப்பவர்கள் அயோக்கியர்கள். மனைவியுடைய பேச்சை கேட்டு பெற்றோரை புறக்கணிப்பவர்கள், பெற்றோரை மதிக்காதவர்கள், பெற்றோருக்கு பணிவிடை செய்யாதவர்கள் அயோக்கியர்கள். பெற்றோருடைய பேச்சை கேட்டு மனைவியினுடைய உணர்வுகளை மதிக்காதவர்கள் அறிவிலிகள், மடையர்கள். அவன் அயோக்கியன் என்றால் இவன் மடையன், இவனுக்கு தெரியவில்லை ஒரு பெண்ணுக்குள்ள உணர்வு என்ன. ஒரு பெண் நம்மை நம்பி வந்திருக்கிறாளே, அவளுக்கும் சில ஹக்குகள் இருக்கிறது, சில பெரிய இபாதத்தாக பெரிய தக்வாதாரியா நினைத்துக் கொள்கிறாள். எப்படி என்றால் தாய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், தாய் பேசதான் கேட்கணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 2 பேருக்கு மத்தியிலே சமமாக நீதமாக நடந்து கொள்வதுதான் இன்றைய முஸ்லிம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. ஆகவே அருமை சகோதரர்களே, இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லித் தரக்கூடிய முறைகளையும் நாம் உணர்ந்து தாய்க்குரிய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அதில் தாய் கொடுக்க வேண்டும். மனைவிக்குரிய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அதை மனைவி கொடுக்க வேண்டும். 2 பேரையும் சமமாக நீதமாக நடக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே அவன் நிம்மதியை பெறலாம். இதை தீர்மானிக்க தெரியாமல் எந்தெந்த விஷயத்திலே மனைவியுடைய பேச்சை கேட்க வேண்டும், எந்தெந்த விஷயத்திலே தாயுடைய பேச்சை கேட்க வேண்டும், எந்தெந்த விஷய நிலைகளில் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எத்தகைய நிலைகளில் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியாமல் போகும் பொழுது அவன் இல்லற வாழ்க்கையின் மூலமாக பெற வேண்டிய இன்பத்தை தொலைத்து அந்த உலக வாழ்க்கையே, இல்லற வாழ்க்கையே நரக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். காரணம் என்ன? இவனுடைய அறியாமை. யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாத அறியாமை. ஆகவே இந்த விஷயங்களிலே சகோதரர்களே, இது முள்மேல் நடப்பதை போன்று தாய்க்கும் தாரத்துக்கும் உள்ள கடமைகளையும் உரிமைகளையும் புரிந்து ஒரு ஆண்மகன் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்து பெண்ணுக்கு ஏற்படும் நிலை என்னவென்றால், ஒரு குடும்ப வாழ்க்கை என்று வரும் பொழுது ஒரு ஆணுக்கு ஏற்படும் நிலை அவன் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதா மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா? இதே போன்ற நிலை ஒரு பெண்ணுக்கு ஏற்படும்.
அந்த பெண்ணுக்கு என்ன ஏற்படும் என்றால், ஒரு குடும்ப வாழ்க்கை என்று வரும்பொழுது அங்கே தன்னுடைய தாய்க்கு முக்கியத்துவமா தன்னுடைய கணவனுக்கு முக்கியத்துவமா? ஏனென்றால் பல குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணம் யார் என்று கேட்டால் அந்த கணவன் சொல்வான், ஹஸ்ரத் என் மனைவி நல்லவ, அவ அம்மா தான் மோசமானவ, அவதான் எனக்கு வில்லி, அவதான் மகளை தூண்டி தூண்டி விடுறா. பல குடும்பங்களில் உள்ள பிரச்சனை. என்றால் ஷரியத் கோர்ட்டில் நாங்கள் பார்க்கின்றோம், வரக்கூடிய வழக்குகளில் 90% வழக்குகள் இப்படித்தான் வருகின்றன. ஒரு பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பெண்ணுக்கு வில்லி யார் என்றால் தன்னுடைய மாமியார், ஆணுக்கு வில்லி யார் என்றால் அவனுக்கு மாமியார் தான். என் மனைவி ரொம்ப நல்ல ஹஸ்ரத், அவங்க அம்மா தான் மோசம், அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நடக்கிறா. அந்த பெண்ணை கூப்பிட்டு, இல்லம்மா நீ அம்மாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்த வேண்டும், கணவனுக்கு முக்கியத்துவம் வேண்டாம். அதே எப்படி எங்க அம்மா வீட்டு வர முடியும்? எங்க அம்மா பேச்சு கேட்கத்தான் செய்வேன். ஒரு நாள் கணவன் வீட்டில் இருந்தால் ஒரு நாள் அம்மா வீட்டில் இருப்பேன், ஒரு நாள் கணவனோட இருந்தால் ஒரு நாள் அம்மாவோட இருப்பேன். எங்க அம்மா என்ன பார்க்க வரணும், என்ன பேச வரணும் என்று ஒரு பெண் நினைக்கின்றாள். அங்கே அந்த பெண்ணால் தீர்மானிக்க முடியவில்லை நாம் எந்த விஷயத்தில் கணவன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், எந்த விஷயத்தில் தாய் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், எந்தெந்த விஷயத்தில் பெற்றோர் பேச கேட்க வேண்டும், எந்தெந்த விஷயத்தில் கணவன் பேச கேட்க வேண்டும் என்று அந்த பெண்ணால் தீர்மானிக்க முடியவில்லை. அதனால் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை. ஆகவே அருமை சகோதரர்களே, கடமை என்று வரும்பொழுது ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே முதலில் அவளுடைய கணவனுக்குத்தான் அவள் கடமைப்பட்டவள், கணவனுக்குத்தான் கடமைப்பட்டவள். கணவனுடைய அனுமதி இல்லாமல் எங்கும் வெளியே செல்வதற்கோ, ஏன் தன்னை பெற்ற தாயை பார்க்க செல்வதற்கோ ஒரு பெண்ணுக்கு அனுமதி கிடையாது, கணவனுடைய அனுமதி இல்லாமல். அதே நேரத்தில் அந்த கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், தன்னுடைய மனைவி தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்ய விரும்பினால் பணிவிடை செய்ய அனுமதிக்க வேண்டும். இவன் அனுமதிக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே இவன் குற்றவாளியாகி விடுவான். தன்னுடைய மனைவி தன்னுடைய தாய்க்கு வேண்டிய பணிவிடை செய்ய விரும்புகின்றால், தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய விரும்புகின்றால், தன்னுடைய தாயை சந்தித்து அவளுக்கு தன்னால் முடிந்த பணிவிடை தேவைப்படக்கூடிய நேரத்தில் நிராதரவாக அனாதையாக கிடக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாய்க்கு தான் பணிவிடை செய்ய விரும்புகிறார் என்றால் கணவன் அனுமதி கொடுக்க வேண்டும், இவனே அந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு உன்னுடைய தாய்க்கு எந்த பணிவிடை செய்யக்கூடாது, எனக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும், என்னுடைய பேச்சை மீறி பணிவிடை செய்யக்கூடாது என்று அந்த பெண்ணை நிர்பந்திப்பானால் இவன் அல்லாஹ் இடத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாகி விடுவான். ஆகவே இந்த கணவன் மனைவி 2 பேரும் தங்களுக்குரிய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்பதை புரிந்து கொள்வார்களேனால், ஒவ்வொருத்தரும் தங்கள் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை என்பதை புரிந்து கொள்வார்களேனால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. அடுத்த குடும்பங்களிலே தாய்க்கு செலுத்த வேண்டிய கடமைகளில், பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், மாமியார் மருமகள் ஒன்னா இருப்பாங்க வீட்டில், கணவன் வெளியில போயிடுவாரு, மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் அல்லது மாமியார் முடியாதவங்களா இருப்பாங்க. அந்த கணவன் தன்னுடைய மனைவியை நிர்பந்தப்படுத்துவான், எங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகள் நீ தான் செய்ய வேண்டும், என்னுடைய அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிகளும் நீ தான் செய்ய வேண்டும். அதாவது தன்னுடைய மாமியாருக்கு ஒரு கணவன், ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியை நிர்பந்தப்படுத்துவான், என்னுடைய அம்மாவுக்கு எல்லா பணியும் நீ தான் செய்ய வேண்டும் என்று. ஷரியத்தில் எந்த அவசியம் கிடையாது. அப்படி ஒரு மருமகள் தன்னுடைய மாமியாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எந்த ஷரியத்திலும் எந்த அவசியம் கிடையாது. தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை, கணவனுடைய கடமை. அந்த தாய் படுக்கையில இருந்தால் அவளுக்கு மலஜலம் அள்ள வேண்டியது, அவளை சுத்தப்படுத்த வேண்டியது, அவளை பரிசுத்தப்படுத்த வேண்டியது, வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டியது கணவனுடைய கடமை. கணவன் மனைவிடத்தில் எப்படி சொல்லலாம், இது என்னுடைய கடமை தான், நான் தான் செய்யணும், ஆனா என்னால முடியல, எனக்கு உதவியாக நீ செய், எனக்கு உதவியா நீ செய் என்று வேண்டி கேட்டுக்கொள்ளலாம். அப்படி நீ உனக்கு பணிவிடை, இந்த தாய்க்கு நீ பணிவிடை செய்தால் நான் உனக்காக துவா செய்வேன், அல்லாஹ்விடத்தில் உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும், அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று அல்லாஹ்வை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் மறுமையை பற்றி எடுத்து சொல்லி அன்பாக வேண்டுகோள் வைக்கலாமே தவிர ஆணையிட்டு உத்தரவிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கடா, என்னுடைய அம்மாக்கு எனக்கும் நீ தான் பணிவிடை செய்யணும், எங்க அம்மாக்கு நீ தான் பணிவிடை செய்யணும். ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே ஷரியத் யார் யாருக்கு என்னென்ன சட்டங்கள், என்னென்ன கடமைகள், என்னென்ன உரிமை என்பதை அழகாக வகுத்து வைத்திருக்கிறது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே அவருடைய கணவனுக்குத்தான் அவள் பணிவிடை செய்ய கடமைப்பட்டவளை தவிர கணவனை பெற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை. செய்தால் அவளுடைய பரந்த மனப்பான்மை, அந்த பரந்த மனப்பான்மையை பெற்றுக் கொள்ளுமாறு கணவன் நடந்து கொள்ள வேண்டும். அந்த மனைவிக்கு நல்ல முகத்தில் அறிவுரை சொல்லி புத்திமதி சொல்லி, என்னுடைய தாய்க்கு நான் தான் பணிவிடை செய்யணும், நீ செஞ்சா அல்லாஹ் உனக்கு நல்ல கூலி கொடுப்பான், உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், நீ எனக்கு உதவியா இருக்கிறதுக்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் உனக்கு நல்ல நன்மையை தருவான் என்றெல்லாம் சொல்லி அன்பாக ஆதரவாக பேசித்தான் அந்த பணிவிடையை செய்ய வைக்க வேண்டுமே தவிர அதிகாரமிட்டு ஆணையிட்டு சொல்லக்கூடாது. இன்னும் சில இடங்களில், சில குடும்பங்களில் என்ன முசீபத் என்றால், வயோதிக காலத்தில் ஒரு தாய் தந்தை படுக்கையில் படுத்து விட்டால், அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் ஆண் மக்களும் ஆண் மக்களுடைய மனைவிமார்கள் தான் பார்க்க வேண்டும் அவர்களை. அதான் ஆண் மக்களும் அவருடைய மனைவிமார்கள், அதாவது மருமகள்கள் பார்க்க வேண்டும்.
பெண் மக்கள் எங்களுக்கு கடமை இல்லை, எங்களுக்கு கடமை இல்லை. எவ்வளவு பெரிய அநியாயம் இது, எவ்வளவு பெரிய அட்டுழியம் இது. அந்த மருமகளுக்கு எந்த கடமையுமே இல்லை மாமியாருக்கு பணிவிடை செய்வதற்கு. அவர்கள் தங்களுடைய கணவனுக்காக, கணவனுடைய திருப்திக்காக பணிவிடை செய்கிறார்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கூலி கிடைக்கும். ஆனால் பெண் மக்கள் சம உரிமை பெற்றவர்கள் எந்த விஷயத்திலே ஆண் மக்களுக்கு எவ்வளவு கடமை இருக்கிறதோ பெற்றோர்களை பாதுகாப்பதற்கு பேணுவதற்கு அதே உரிமை அதே கடமை பெண் மக்களுக்கும் இருக்கின்றது. பெண் மக்களும் அந்த கடமையை உணர்ந்து தன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளிலே குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து யார் யாருக்கு எந்தெந்த கடமை எப்படி செய்ய வேண்டும் என்று உணர்ந்து நடப்போமேனால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி ஆக மாட்டோம். இந்த நிலையை உணராமல், இந்த வித்தியாசத்தை புரியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதன் விளைவு ஏதோ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிறுத்தப்படும் பொழுது நாம் குற்றவாளியாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் அந்த நிலையை நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. அதே நேரத்தில் பெற்றோர்கள், ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை சொல்கின்றேன். சில பிள்ளைகள் நம்ம இடத்துல வந்து வேதனைப்பட்டு சொல்வார்கள், ஹஸ்ரத் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க அம்மாவை ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், வருத்தப்பட்டுட்டேன், ஆனா இன்னைக்கு அதுக்கான வேதனைப்படுறேன், இன்னைக்கு தாயுடைய காலை பிடிச்சு போய் அழுவுறேன், ஆனா என் தாய் மன்னிக்காம எட்டி வச்சு அனுப்பிடுறாங்க. இன்னைக்கு அழுவுறேன், ஒவ்வொரு பெருநாளைக்கு என் தாயிட்ட போய் கதறேன், என் தாய் என்ன மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. இது தாய்மார்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. தன்னுடைய பிள்ளை தனக்கு ஏதோ ஒரு தவறு செய்து விட்டான், ஏதோ ஒரு குற்றம் இழைத்து விட்டான், அவன் மனம் இருந்துகின்றான், மனம் வருந்துகின்றான், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறான் பொழுது அந்த தாய் முன் வந்து எப்படி பச்சிலம் குழந்தையா இருக்கும் பொழுது அந்த பிள்ளையை அரவணைத்து அது செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் மன்னித்தாலோ அது போன்று அவன் வளர்ந்த பிறகும் அவன் ஒரு தவறை திருந்தி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட தவறுகளை பெற்றோர்கள் உடனடியாக பரந்த எண்ணத்தோடு உயர்ந்த எண்ணத்தோடு மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்தில் ஒரு நல்ல சுபிட்சம், நல்ல மனம், முஹப்பத், அன்பு நிலவும். ஆகவே இந்த விஷயங்களை விளங்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என எப்படிப்பட்ட கடமைகளை கற்றுத் தந்திருக்கின்றானோ அந்த கடமைகள் எல்லாம் விளங்கி உணர்ந்து நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை மறுமையிலே பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.